ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு சூப்பராக ஒரு 1/2 லிட்டர் பாலில் பால்கோவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்ரு பால் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் வாங்கினீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரம் வந்து ஒரு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கீழே வந்து அடி பிடிக்காது. இல்லை நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலை வந்து பாத்திரத்தில் மாற்றி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிட்டு இனியிலேருந்து நம்ம கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரங்கள்லாம் ஆடை வரும், அது எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து போட்டு அப்படியே நம்ம கைவிடாமல் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா நமக்கு பால் வற்றணும். ஓரளவு பாதி அளவு எனக்கு இப்போ வற்றிட்டு, இப்போது 2 ஏலக்காவுக்கு உள்ளே உள்ள விதையை மட்டும் எடுத்து பொடிச்சு போட்டிருக்கேன் நல்லா வாசனைக்காக. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எனக்கு 5 ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு அளவு தெரியலட்டாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது சுகர் இன்னும் மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து சுகர் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகி தண்ணி வந்துருக்கிறதுனால இது எல்லாமே வற்றணும். அந்தளவுக்கு நம்ம வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வற்றி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டைமில் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இனி நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த அல்வாலாம் வர பதத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.